ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இந்த டிசம்பர் 16ஆம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐபிஎல்லோட மினி ஆக்ஷன் 2026 வந்துட்டு துபாயில் வந்து நடக்க போகுது. நம்ம சிஎஸ்கே வந்துட்டு அதிக தொகை வச்சிருக்கிற டீமில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம். ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு கேகேஆர் 64 கோடி பக்கமாக வச்சிருக்காங்க. நம்மகிட்ட 43 கோடி இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கைக்வாட், டிவல் பிராவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், கம்போஜ், ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஸ், தூபே, கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, ஸ்ரேயஸ் கோபால், குர்ஜப்ரீத் சிங், சஞ்சு சாம்சங், நாதன் எல்லிஸ். இப்போது இதில் வந்துட்டு நம்மகிட்ட யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீமில் இப்போ வந்துட்டு பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஓடிஐ கிரிக்கெட்லேயே ஆகட்டும், இல்லை வந்துட்டு லோக்கல் கிரிக்கெட், டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே ஆகட்டும், நம்ம சிஎஸ்கே பிளேயர் வந்துட்டு ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லணும். யார் யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாட் நேற்று வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் நடைபெற்ற ஓடிஐயில் வந்துட்டு மெய்டன் செஞ்சுரி அடிச்சிருந்தார். 83 பாலில் 105 ரன்னு. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக விளையாடினது வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் ருத்ராஜ் கைக்வாட் நம்ம வச்சிருக்கிற ஹோப்பை வந்துட்டு எப்பவுமே காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. போன சீசனில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்த ஆயுஷ் மாத்ரே இந்த சீசனில் வந்துட்டு சூப்பராகவே விளையாடி இருக்கிறாரு. விதர்பாக்கு எதிராக வந்துட்டு 53 பாலில் 110 ரன் அடிச்சிருக்காரு. ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் இருக்கிற டீமில் ரொம்பவே சைன் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மாதிரி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உர்வில் பட்டேல் வந்துட்டு டொமஸ்டிக்கில் வந்துட்டு அவர் சந்தித்த ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா 37 பாலுக்கு 119 ரன் அடித்தார். கிட்டத்தட்ட 10 6 12 4 அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காமிட்டி இருக்கிறாரு. இப்போது நம்ம ஓப்பனிங்கில் இருக்கிற 3 பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்குள்ளேயே வந்துட்டு செஞ்சுரி போட்டு அதுக்கான ஸ்பாட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே ஆயுஷ் மாத்ரே விளையாடின அதே மேட்ச்சில் நம்ம சிவம் தூபே வந்து 19 பாலுக்கு 39 ரன்னு. ஒரு ஃபினிஷராக என்ன ரோல் தேவைப்படுமோ அந்த ரோலை வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்காரு நம்ம சிவம் தூபே, சிக்ஸர் தூபே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பக்கமாக சாதகமாக வந்துட்டு விளையாடி இருந்தாலும் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம டிவல் பிராவிஸ் வந்து நம்ம இந்தியா தோக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லணும். நம்ம சிஎஸ்கே டிவல் பிராவிஸ் வந்துட்டு 34 பாலில் 54 ரன் அடிச்சிருந்தார். அதில் அவர் அடித்த 5 மெகா 6 அடங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டிங் லைனப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்மளோட ஹோப் எப்பவுமே இருக்கிற நம்ம தலை டோனியும் வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ருத்ராஜ் கைக்வாட், டிவல் பிராவிஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், அப்புறம் சிவம் தூபே இவங்க எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஸ்பாட்டை வந்துட்டு பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது எல்லாருமே பேட்ஸ்மேனாக இருந்தால் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுக்கு கம்பல்சரி வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் பவுலருங்கிற அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மகிட்ட இருக்கிற ஸ்பாட்டை வந்துட்டு கரெக்டாக இப்போது இந்த சீசனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நாதன் எல்லிஸ் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸில் நல்லா பவுல் பண்ணார். அவர் ஒருத்தர் இருக்கார். நூர் அகமது போன சீசன்லேயும் நம்மளுக்கு நல்ல பக்கபலமாக வந்துட்டு செயல்பட்டார். கலீல் வந்துட்டு சப்போர்ட்டிவ் ரோலில் ஓரளவுக்கு நல்லா இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்மகிட்ட இருக்கிற பிளேயர்ஸில் இப்போது பேட்ஸ்மேன்ஸ் ஃபுல்லாகவே நம்மகிட்ட இருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு போன சீசன்லேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஓப்பனிங் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஃபினிஷிங்க்கு வந்துட்டு டோனி ஃபஸ்ட்டில் இருந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம தலை இல்லை அப்படிங்கிறதுனால ஃபினிஷிங் ரோலுக்கு வந்துட்டு ஒரு பிளேயர் வந்து தேவைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு ரசல் கீத் கிடைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் இருந்தோம். அவர் வந்துட்டு ஐபிஎல்லேருந்து வெளியே போயிட்டு கொல்கத்தாவுக்கு வந்து பவுலிங் கோச்சாக வந்து போயிட்டார். கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டியன் டீம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே அவங்க விளையாடின டீம்ஸ்க்கு வந்துட்டு மிகப்பெரிய லாயலாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிராவோ வந்து பார்த்திட்டிங்கன்னா சென்னைக்கும், பொல்லாடு வந்து பார்த்திட்டிங்கன்னா மும்பைக்கும், இப்போ ரசில் வந்து பார்த்திட்டிங்கன்னா கேகேஆருக்கும் எல்லாமே விசுவாசமாக அதே டீமில் வந்துட்டு மெயின்டைன் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய பிளேயரில் யார் வந்துட்டு ரொம்ப தேவைப்படுற பிளேயராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் லுங்கி இங்கிடி வந்துட்டு வெளியில் இருக்கார். அவரும் நம்மளுக்கு தேவைப்படலாம். இப்போ வந்து நம்ம 11 விட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 13 கோடிக்கு போன ஆக்ஷனில் எடுத்திருந்தோம். இப்போ வந்துட்டு பேஸ் ப்ரைஸ் 2 கோடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அந்த பேஸ் ப்ரைஸோட நம்ம கொடுத்துருக்கிற தொகையோட கொஞ்சம் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய கிடைப்பாங்க. அதுலேயும் மெயினாக ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தோம்னா கப்பு நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த சந்தேகமும் இல்லை. ஐபிஎல் ஆக்ஷன் வந்துட்டு 16ஆம் தேதி வந்து தொடங்க போகிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, யார் யார் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. see you, bye bye, take care, டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.